பணியார சட்டி இருந்தால் போதும் 5 நிமிஷத்துலேயே நல்ல ருசியான ஜாங்கிரி செய்யலாம். வீட்டிலே எளிமையான மெத்தடில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஜாங்கிரி செய்கிறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா 150 கிராம் அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா உருட்டு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை தண்ணியில் நல்லா 2 முறை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாகு காய்ச்சறதுக்காக நான் வந்து 1 கப் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துட்டு 3/4 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் 3 ஏலக்காய் கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. சிறு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்லா ஊற வச்ச உளுந்தம்பருப்பை வந்து மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சிக்கணும். இந்த மாதிரி பதத்துக்கு இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துட்டு அரைச்சி இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு நல்லா அடிச்சு விட்டு நல்லா பொங்க கையிலே நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா நம்மளுடைய ஜாங்கிரி பார்த்தீங்கன்னா நல்லா குண்டு குண்டாக நல்லா சூப்பராக வரும். ஜாங்கிரி பிழியறதுக்காக நான் வந்து பால் பாக்கெட் கவர் எடுத்திருக்கேன். அதில் ஹோல் போட்டுட்டு இந்த மாதிரி பால் பாக்கெட் கவரில் வந்து சேர்த்துட்டு குழிப்பணியார சட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி நல்ல மிதமான ஹீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விடுங்க. ஜாங்கிரி செய்கிறது எண்ணெய் சட்டியில் செய்யும்போது விலகி போயிடும். இந்த குழிப்பணியார சட்டியில் வந்து ஜாங்கிரி செஞ்சோம்னா விலகி போகாமல் அந்த குழிகள்லேயே வந்து கரெக்டான ஒரு ஷேப்பில் வந்து ஜாங்கிரி வந்து இருக்கும். இந்த மாதிரி ஜாங்கிரி செய்யும்போது குழிப்பணியார சட்டியை பயன்படுத்தி ஜாங்கிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சொதப்பல் இல்லாமல் சூப்பராக வரும். எல்லா குழிகள்லையுமே ஜாங்கிரியை பிழிஞ்சு விட்டு 2 சைடு திருப்பி வேக விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான மினி ஜாங்கிரி வந்து ஜாங்கிரி செய்யறதுலாம் பெரிய கஷ்டம்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி குழிப்பணியார சட்டியை பயன்படுத்தி ஈஸியாக ஜாங்கிரி நீங்களும் செய்யலாம். இப்போ சக்கரை பாவில் வந்து நம்ம போட்டுட்டு உடனே இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி விட்டு எடுத்தீங்கன்னா ஜாங்கிரி ரெடி.